Hare Krishna. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam namaskrityam naram chaiva narottamam devim saraswatim vyasam tato jayamudiraye nashtaprayeshu bhadreshu nityam bhagavata sevaya bhagavati ruttamaśloke bhaktir bhavatir naishtaki krishnaya vasudevaya devaki nandanaya cha nandagopakumaraya govindaya namo namaha. So we are reading from Srimad Bhagavatam, 3வது காண்டம், 25வது அத்தியாயம். தலைப்பு பக்தி தொண்டின் சிறப்புகள். பதம் 23. மதாஸ்ரய கதாம் ரிஷ்டஹ மதாஸ்ரய கதாம் ஷ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதஸ்தாபா நைதாத் மத்கதக் சேதஷஹ. Word by word translation. மதாஸ்ரயா என்னை பற்றி, கதா கதைகள், மிருஷ்டா மகிழ்ச்சி நிரம்பிய, ஷ்ருண்வந்தி அவர்கள் கேட்பவர், கதயந்தி அவர்கள் உச்சரிப்பர், ச மற்றும் தபந்தி துன்பத்தை சுமத்தி, விவிதா பலவித, தாபா ஜட தொல்லைகள், நா இல்லை, ஏதான் அவர்களிடம், மத்கதா என்மேல் நிறுத்தி, சேதஷா அவர்கள் எண்ணங்கள். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குபவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. பரமபுருஷ பகவானை ஆகிய என்னை பற்றி கேட்பதிலும் வழிபடுவதிலும் நிலையாக ஈடுபட்டிருக்கும் சாதுக்கள் உலகத் தொல்லைகளால் துன்பப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் என் லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். ப்ளீஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. பரமபுருஷ பகவான் ஆகிய என்னை பற்றி கேட்பதிலும் வழிபடுவதிலும் நிலையாக ஈடுபட்டிருக்கும் சாதுக்கள் உலகத் தொல்லைகளால் துன்பப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் என் லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். பொருளுரை. உலக இருப்பில் பல்வேறு வகைப்பட்ட துன்பங்கள் உள்ளன. உடல் மற்றும் மனத்திற்கு சம்பந்தப்பட்டவை, பிற உயிர்களால் சுமத்தப்படுபவை, இயற்கை தடுமாற்றங்களால் சுமத்தப்படுபவை ஆகும். ஆனால் ஒரு சாது அம்மாதிரி துன்பமான நிலையால் தடுமாறுவதில்லை. ஏனென்றால் அவர் மனம் எப்போதும் கிருஷ்ண உணர்வால் நிறைந்துள்ளது. இவ்வாறு அவர் பகவானின் செயல்களை தவிர வேறு எதை பற்றியும் பேச விரும்புவதில்லை. மகாராஜ அம்பரீஷரின் மகானின் லீலைகளை தவிர வேறு எதையும் பேசவில்லை. வாசாம் சிவைகுண்ட குணானுவர்ணனே. பாகவதம் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். அவர் பரம புருஷ பகவானை புகழ்வதில் மட்டும் தன் சொற்களை ஈடுபடுத்தினார். சாதுக்கள் எப்போதும் பகவானின் அல்லது அவர் பக்தர்களின் செயல்களை பற்றி கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் ஜட உலக தொல்லைகளை மறக்கிறார்கள். சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் பகவானின் செயல்களை மறந்து எப்போதும் முழுதும் கவலைகளால் உலகியல் துன்பங்களால் நிரம்பியுள்ளனர். மறுபுறம் பக்தர்கள் எப்போதும் பகவான் பற்றிய விஷயங்களில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் ஜட இருப்பின் தொல்லைகளை மறக்கின்றனர்.
हरिः ओं तत्सतोमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगगणललिता श्रीविशाखान्वितंश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जगदाका स्वामी नामिने नमोचार्य पदाय ஹரே கிருஷ்ணா. மிகுந்த சந்தோஷம் ஈரோடு பக்தர்கள் எல்லாருடைய சங்கத்தில் வந்ததுக்கு. ஸோ மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரேட்ஃபுல்னஸ் டு சத்புஜ கௌரி பிரபு இந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கு. ரத்த யாத்திராவுக்கு வந்தபோது ஆகஸ்ட் 3 வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வாண்டட் டு சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்றைய ஸ்ரீமத் பாகவதத்துடைய வகுப்பில் ரொம்ப அற்புதமான விஷயம், பக்தர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கபில முனி தன்னுடைய தாய் தேவஹூதிக்கு இந்த இதை கொடுக்குறார். ஸ்ரீமத் பாகவதம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் சைத்தன்ய மகாபிரபுவுடைய மனப்பாங்க 5 விஷயமாக கொடுக்குறார். அதில் ஒன்று ஸ்ரீமத் பாகவத அமல புராணம் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அதில் எழுதுகிறாரு. ஏன்னா இது உன்னதமான பிரமாணம் அப்படின்னா பரம சத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிரமாணமாக ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் 3 விஷயங்கள் இருக்குன்னு. ரொம்ப ஆவலாக இருந்தேன். 3 பக்தி முதல்ல விஷயம், அப்புறம் 2வது விஷயம் பக்தி, 3வது பக்தி. ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அற்புதம். இதில் 2வது ஸ்லோகத்தில் பாகவதத்தில் தாபத்ரயோன்மூலனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தர்ம புரோஜித கைத்தவ பரம நிர்மத்சராணாம் சதம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர சிவதம். தாபத்ரயோன்மூலனம் அப்படின்னா 3 இன்னல்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி பொருளுரையில் பிரபுபாத் எழுதுறாரு. அதை வேரோடு அழைத்து விடுமாம் ஸ்ரீமத் பாகவத். கதரா ஸ்ரீமத் பாகவதம் கி. ஸோ பிரபுபாதருக்கு பாகவதத்து மேலே அத்தனை நம்பிக்கை. அவர் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, பிரபுபாத் 10 காண்டம் தானே பண்ணார், அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் தான் பண்ணது. அது 10வது காண்டத்தில்
பிரம்மாவோட பிரார்த்தனைகளில் மிடில் நிற்கிது. பிரபுபாத் எழுதுனது. அவர் சொன்னார், நான் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சேவை பண்ணேன். ஸ்ரீமத் பாகவதத்தை ஜஸ்ட் ஐ டிரான்ஸ்லேட்டட் 10 cantos. I was able to achieve to construct 100 temples, more than 100 temples. If I finish Srimad Bhagavatam, how many temples will I construct? So that's what Prabhupada said. இன்னொரு இடத்துல பிரபுபாத் அமெரிக்காவுக்கு போகும்போது, பிரபுபாத் நீங்கள் தனியாக வந்தீங்களே அப்படின்னு சொல்கிறார். பிரபுபாத், நான் இங்கே தனியாக வந்தேன், பாகவதத்தோடு வந்தேன். ஸோ பிரபுபாத் பாகவதம் is non-different from Krishna. Krishna svadhama bhagate dharma jnanadibhigisha kalau nashta drisham yesha puranarko adunoditha அப்படின்னு பாகவதத்தில் கொடுத்துருக்கு. பாகவதத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் கொடுத்துருக்கு. ஸோ பாகவதம், பகவத்கீதை போன்ற விஷயங்கள் கேட்குறது நமக்கு நம்மளுடைய இருதயத்தில் பக்தியை உட்படுத்தும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, ஸ்ருண்வதம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் ஹிருதியந்தஸ்தானி அபத்ராணி. ஆக்சுவலாக இந்த பௌதீக உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தாது. எத்தனையோ வாஷிங் பவுடர்லாம் இருக்குது, சர்ஃப் எல்லாம் பயங்கர பப்ளிஷிங்கெல்லாம் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம். பட் அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. சேதோ தர்ப்பண மார்ஜனம் பக்தி மூலமாக தான். ஸோ அபத்ராணி, பிரபுபாதர் இந்த அபத்ராணிக்கு என்ன அப்படி எழுதுறாருன்னா, டிசையர் டு என்ஜாய் த மேட்டர் இஸ் த டிசீஸ்ன்னு போட்டு எழுதுறார் பொருளுரையில். இந்த பௌதீக பிரபஞ்சத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு, அதுதான் வியாதி நமக்கு. ஸோ ஒரு பக்தர் ரொம்ப அற்புதமாக கொடுத்தாரு, எப்படி இந்த செய்தி நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது. இந்த கிராமத்துலலாம் இந்த தண்ணியை வாட்டர் பம்ப் இருக்கும் இல்லையா? இப்போல்லாம் மோட்டர்லாம் இங்கே இருக்குது. பட் அந்த காலத்துலலாம் வாட்டர் பம்ப் அடித்து எடுப்பாங்க. அந்த வாட்டர் பம்ப் அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சில டைம் தண்ணி வராது. என்ன காரணம்? ஏர் பிளாக் ஆயிரும், காற்று பிளாக் ஆயிரும். அந்த காற்றுடைய பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, திருப்பி தண்ணி தான் ஊற்றணும். அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த பிளாக்கு கிளியர் ஆகி இட் வில் கிளியர் தட். ஸோ சிமிலர்லி கிருஷ்ணா இஸ் there in the heart. By speaking about him, it goes into the ears. அதை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் பகவானை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய மனித பிறவியில் ஒரு பூர்ணத்துவம் பக்குவமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம நம்மளை நாம் உணர்வது. அதாத்தோ பிரம்ம ஜிக்னாஷம் அப்படின்னு வேதாந்த சூத்திரத்தில் வியாசதேவர் முதல் சூத்திரத்தில் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நமக்கு நடந்து கொள்வது தான் வாழ்க்கையின் பூர்ணத்துவம் அப்படின்னு சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டது. பிரபுபாத் இதை சார்ந்து தன்னையறியும் விஞ்ஞானத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எப்படி ஒரு மனிதனுக்கு அதிக உன்னதமான பொறுப்பு, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கிளர்க் இருக்கார், அப்புறம் ஒரு பியோன் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா பியோன் முதலே வரணும், நல்லா ஓப்பன் பண்ணி வைக்கணும், பயங்கர லேபர் ஒர்க். பட் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப கம்மி. பட் ஆனால் அந்த கிளர்க்கோ மேனேஜர் என்னது, அவர் காரில் வருவார், அவர் ரூமெல்லாம் ரொம்ப க்ளீனாக எல்லாம் சுத்தப்பரிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், அவர் பியூனுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் அவருக்கு எத்தனை சௌகரியங்கள். அப்போ வெளிப்படையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவருக்கு ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய காரியங்கள் கம்மி தான் அவருக்கு.
ஆனால் அவருக்கு அதிக சௌகரியங்கள் ஏன் பண்ணி கொடுத்துருன்னா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்ச்சி. ஸோ அதை போன்று மனிதனுக்கு எல்லா சௌகரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் அவன் அதை எதுக்காக உபயோகிக்கணும்? நம்மளை உணருவதற்காக அப்படின்னு. இது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ரிஷபதேவர் 5வது காண்டத்தில் 5வது அத்தியாயத்தில் எழுதுகிறாரு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்கிய குறிக்கோளை அவன் கேட்கவில்லை அப்படின்னா அறியாமையினால் வரக்கூடிய இன்னல்களால் அவன் தாக்கப்படுகிறான் அப்படின்னு ரிஷபதேவர் சொல்கிறார். அமேசிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்படி பாகவதம் அற்புதமான ஒரு கிரந்தம். ஸோ அந்த கிரந்தத்திலிருந்து இன்னைக்கு 3வது காண்டத்தில் விசர்கம் என்ற போர்ஷனில் இருந்து நம்ம ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடந்த விவாதத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இது நடக்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ தாய் சொல்கிறாங்க பையன் கேட்குறான். இல்லைங்க, பையன் சொல்கிறாரு தாய் கேட்குறான். ஸோ தேவஹூதிக்கு கபிலர் கபில ஸ்துதி அப்படின்னு இட் இஸ் செட் இன் பாகவதம். ஆல்மோஸ்ட் ஒரு வால்யூம் இஸ் அபவுட் கபிலா அண்ட் ஹிஸ் பாஸ்ட் டைம். அப்ராக்சிமேட்டாக 13 அத்தியாயங்கள் விதுரனுக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த விவாதத்தில் அவர் கேட்குறார், விதுரர் இதுவரைக்கும் ஸ்வயம்புவ மனுவுடைய புத்திரர்களை பற்றி சொல்லிட்டீங்க. யார்? உத்தானபாதா, பிரியவரதா, அவரோட புத்திரிகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹி ஸ்டார்ட்ஸ் நரேட்டிங் அபவுட் தேவஹூதி. ஏன்னா 3 புத்திரிகள் இருந்தாங்க, தேவஹூதி, பிரசூதி, அகூதி. ஸோ ஆரம்பத்தில் தேவஹூதியை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்தம முனி எப்படி அவர் பெரிய தபஸ்யம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் ஒரு பிரஜாபதி. பாகவத்தில் இந்த பிரஜாபதிகளை பற்றிலாம் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர். ஏன்னா இந்த பௌதீக உலகத்தில் பாப்புலேட் பண்ணணும். ஸோ கர்தம முனி பிரம்மர் சொல்கிறாரு, நீ போய் பாப்புலேட் பண்ணு, ஜீவராசிகளை உருவாக்கு அப்படின்னு. ஸோ அவர் கடும் தவம் இருக்கார். ஸோ அந்த தவத்தில் அவருக்கு ஒரு ஆசை, ஏன்னா ஒரு பெண் வேணும் இல்லையா. ஸோ அவர் ஒரு மனைவி வேணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தவம் இருக்கார். பகவான் அவருக்கு காட்சி அளிக்கிறார். யாருக்கு? கர்தம முனிக்கு. அப்படி அவர் காட்சி அளித்ததுக்கப்புறம் பகவான் சொல்கிறாரு, நீ எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னுடைய ஆசை எனக்கு தெரியும். ஏன்னா பகவான் பரமாத்மாவாக இருக்காரே. ஸோ நான் வந்திருக்கேன், உன்னுடைய ஆசையை நான் பூர்ணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் பொருவில் எழுதுகிறாரு. அவர் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஸ்வயம்புவ மனு தன்னுடைய பெண் குழந்தை தேவஹூதியோட உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார் அப்படின்னு. ஸோ பிரபுபாத் பொருவில் எழுதுகிறாரு, as Paramatma, he always, all desires of a devotee he sanctions அப்படின்னு. ஒரு பரமாத்மாவாக உள்ளே இருந்து அவருடைய பக்தர்கள் என்ன வேண்டுறாங்களோ அதை கொடுப்பார்ன்றார். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்போட்டில். பட் he will not sanction if it is detrimental to his devotional service. Very amazing. And I was just preparing, Prabhupada is writing this. If that is going to be detrimental, he will never allow. So that is mercy of Krishna on his devotee. So தேவஹூதி இதெல்லாம் அது என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கக்கூடிய ஆசை
உன்னுடைய பக்திக்கு தடையாக இருந்தேன்னா அதை அளவே பண்ண மாட்டேன்ட்டார் கிருஷ்ணர். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், நடக்க மாட்டேங்குது பிரபு, நான் இது நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது, விட்டுருங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு அதில் இஷ்டம் இல்லை, ஏன்னா உன் பக்திக்கு அது சாதகம் இல்லை. ஸோ கிருஷ்ணர் இன்னும் சொல்கிறார், இதை இப்படி சொல்லிட்டு அந்த தேவகுத்தியுடைய வயிற்றில் 9 பெண் குழந்தைகள் பிறப்பாங்க. அப்புறம் இது ஆக்சுவலாக பிரம்மா சொல்கிறார், 9 பெண் குழந்தைகள் பிறந்து ஒரு ஆண் குழந்தை பிறப்பாங்க. அந்த ஆண் குழந்தை முழுமுதற் கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் அது இதெல்லாம் எழுதுகிறாரு. அது எழுதுனதுக்கப்புறம் கருதம முனி 9 குழந்தைகள்லாம் பிறந்து கபில முனி முழுமுதற் கடவுள் பிறந்ததுக்கப்புறம் அவருடைய சமயம் வந்துருச்சு. கருதம முனி பஞ்ச உருத்துவம் வனம் விரஜித் அப்படின்னா 50 வயசு ஆயாச்சு அப்படின்னா ஒருவன் பகவானை நோக்கி செல்ல வேண்டும். ஸோ கருதம முனி என்ன பண்ணார், ஹி லெஃப்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங். பிரபுபாத் எழுதுகிறாரு, முழுமுதற் கடவுளே அவர் வீட்டில் இருக்காரு, அவர் ஏன் போகணும்? ஸோ பிரபுபாத் எழுதுகிறாரு, வேத நூல்களை மதிக்கிறதுக்காகவே கருதமுனி அந்த மாதிரி செய்தார். வேதம் பகவானுடைய கட்டளைகள். ஸோ ஹி ஃபாலோட் இட். ஸோ இப்படி அவர் போனதுக்கப்புறம் தேவகுதி ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருந்தார். பட் ஆனால் பிரபுபாத் எழுதுகிறாரு, ஒரு தாய்க்கு தன்னுடைய கணவனை இழந்துட்டார். பட் ஆனால் வீட்டில் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னா அவர் கணவனுடைய எக்ஸ்பேன்ஷன், அதனால் எந்த ஒரு கவலையுமே தேவையில்லை. ஸோ தேவகுதி வாஸ் லிவிங். ஏன்னா தன்னுடைய புத்திரனுடைய அசோசியேஷனில் முழுமுதற் கடவுள்னு தெரியும். அப்போ அங்கே ஒரு தடவை பாகவதத்தில் கொடுத்துருக்கு, பிந்து சரோவர் நதிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு தேவகுதி கபிலர்கிட்ட சொல்கிறார், நான் என்னுடைய மனசும் புலன்களால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் என்னுடைய அறியாமையில் நான் விழுந்துட்டேன். தயவு செய்து எனக்கு நீ அறிவுரை, ஆன்மீக அறிவுரை கூற வேண்டும் அப்படின்னு தேவகுதி கேட்குறாரு. அங்கே பிரபுபாத் எழுதுகிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். இதே பர்போட்டில், unless one becomes tired of material sense gratification, there is no opportunity to hear transcendental message from a person like Kapila. பௌதீக இன்பத்தினால் நாம் பேரும் துன்பப்படவில்லை என்றால் பகவானை பற்றி கேட்கதற்கான நாட்டம் நமக்கு வராது. வெரி வெரி டீப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்படி தேவகுதி உடைய வேண்டுகோளில் கபில முனி ஆரம்பிக்கிறார். அதுதான் 25வது அத்தியாயம். வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் பிரபுபாதர் இதுக்கு என்ன வச்சார் அப்படின்னா, புனித பியோர் டிவோஷனல் சர்வீஸ், புனித பக்தி சேவை, பக்தி சேவையின் சிறப்புகள்னு சொல்லி தலைப்பு கொடுத்தார். அதில் ஆரம்பத்திலேருந்து அப்படியே சொல்லிட்டு வர்றார், சாதுக்கள் பக்தியில் வளரணும் அப்படின்னா இங்கே எத்தனை பேருக்கு பக்தி வளரணும்? ஓ, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட்டு பக்தியில் வளரணுன்னா நமக்கு தெரியும் பௌதீகத்துக்கு மேலே பற்றின்மை குறையணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, பக்தியில் பற்றின்மை குறையணுன்னா ஒரு சாது மேலே பற்று வரணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ அது முதல் கட்டளையாக சொல்கிறார். அதுக்கடுத்தது ஒரு சாதுவுடைய நற்குணங்களை பற்றி சொல்கிறார். திதிக்ஷவ கருணிக்க சுஹൃதம் சர்வதேகினாம் அஜாத்த சத்ரவ சாந்த சாதவ சாதுபூஷணம். அது 21. எப்படி ஒரு பக்தன்
மிகுந்த சகிப்புத்தன்மையுடன் காருண்யமாக மிகுந்த ஒரு நெருங்கிய நண்பனாக யாருக்கும் எதிரி இல்லாமல் சாந்தனாக. இதெல்லாம் கேட்டால் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோணும். சாதவ சாதுபூஷணம் அப்படி. ஸோ இதுதான் கேட்குறதுடைய மகத்துவம். என்னன்னா, அன்னைக்கு அந்த பிரபுவோட கத்தி பேசிட்டேன், ஆனால் இதில் பார்த்தா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இன்னும் மேலே கத்தக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் பக்தர்களுடைய சங்கத்தில் கேட்கணும். அப்போ தான் பகவானுடைய செய்தி நம்மளுடைய காதுக்குள்ளே போய் இருதயத்தில் போய் நம்மளுடைய செயல்களை அது மாற்றும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, என்னுடைய மயி அனன்ய பாவேன, என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதுமே என்னுடைய உணர்வில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் துறந்து எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பிக்கிறாங்க. கடைசியில் தெத்த ஸ்வஜன பந்தவா, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், கோபிகள் தான் உன்னதமான பக்தர்கள். ஏன்னா அவங்களுடைய பக்தியில் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க பகவானுக்கு. இப்போ 23வது ஸ்லோகம். அப்படின்னா கிளாஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, மதாஸ்ரய கதா மிருஷ்டை ஷிண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதஸ்தாப நைதாத் மத் கத சேதஷா. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பக்தர்கள் எப்போவுமே என்னுடைய ஆசிரியத்தில் இருக்காங்க, எப்போவுமே என்னை பற்றி கேட்பது, என்னை பற்றி புகழாரம் செய்வது, இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். அதுக்கப்புறம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், தபந்தி விவித ஸ்தாபா, பௌதீக இன்னல்கள் அவர்களை பாதிக்காது. நைதான் அப்படின்னா பாதிக்காது. மத்கத சேதஷா, ஏன்னா அவர்கள் எப்போதும் என் லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். ஸோ 3 விதமான இன்னல்கள் நமக்கெல்லாம் தெரியும். அதி ஆத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம். ஸோ எல்லா இன்னல்களும் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த 3 கிளாசிஃபிகேஷனில் வந்துடும். அதி ஆத்மிகம், உடம்பு அதுவே நமக்கு ஒரு பெரிய பாரம். இந்த பௌதீக உலகத்தில் யாராவது எனக்கு பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் தான் பார்க்கணும். கரெக்ட்? பிகாஸ் நமக்கு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் we have to suffer. ஸோ அது ஒரு சஃபரிங். அதுக்கப்புறம் எந்த சமயத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. ஒருத்தரை சந்தித்தேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். திடீர்னு மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா இருந்தது, திடீர்னு கேன்சருன்ட்டாங்க. லைக் எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் அவர் பாடி, இல்லைங்களா? ஸோ மிசரிஸ் ஆர் அவைட்டிங். அதி ஆத்மிக மனதால் துன்பம் அதிகம்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய I just come across people, lot of students are now taking psychology. ஏன் அப்படின்னு கேட்டால், no more requirement. மன அழுத்தத்தால் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 800 million people கணக்கெடுப்பில் it is mentioned that they are affected by mental stress. அப்படின்னா குளோபலி 8ல் ஒருத்தர், 8-9 பில்லியன்
கணக்கு வச்சுக்கோங்க. ஜனத்தொகை அப்படின்னா ஒருத்தர் இட் இஸ் பாதிங். அதுலேயும் ஒரு கணக்கெடுப்பு ரொம்ப யூத் இருக்காங்க இல்லையா, அதில் 50-60% ஆட்கள் இந்த கேட்ஜெட்ஸால் அஃபெக்டடாம். எவ்ரி டே 6 hours they are in gadgets. Statistics are real mind-boggling. ஸோ பௌதீகமாக இந்த பௌதீக உலகம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சௌகரியங்களையும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மொபைல் இல்லை, இது இல்லை, அது இல்லை. இப்போ எல்லாமே வந்துருச்சு. we have more misery. ஆதி பௌத்திகம் மிசரி. அது என்னது? மற்ற உயிர்களால். ஸோ we have so many wars. போர்களால் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு எப்படியா ஒரு எனிமி இருப்பாங்க எங்கேயாவது. எல்லாமே நல்லா இருக்கும், ஒரு எதிரி இருப்பான். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், சம்வேர் வி வில் ஹாவ் an enemy. ஆதி தெய்வீகம். முந்தானேல் காலையில் பார்த்துருப்பீங்க ரஷ்யாவில் அர்த்துகேக்கு ஒருத்தர் சமைச்சிட்டு இருந்தார். இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டர். அவர் எப்படி தெரியுமா ஆப்ரேட் பண்ணுறாரு? இப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு. த ஆப்ரேஷன் தியேட்டர் இஸ் ஷேக்கிங். டீப் அர்த்துகேக். ஸோ இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்டே நெகட்டிவ் தான். பட் ஆனால் ஒரு பக்தனுக்கும் இது இருக்குது. ஏன்னா நம்மளும் பௌதிக உலகத்தில் தானே இருக்கோம். பட் ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, என்னுடைய பக்தர்கள் அவங்க இந்த இன்னல்களால் பாதிப்பு கிடையாது. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பாதிப்பு கிடையாது அப்படின்னா, இப்போ என்னுடைய ஆத்மாவோட 2 உடம்பு இருக்குது. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு. இப்போ ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்னல்கள்லாம் எதை வச்சு நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, என்னுடைய சூக்ஷ்ம உடம்புடைய மனசு எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உன்னுடைய இன்னல் நிர்ணயிக்கப்படுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த புது கார் வாங்கும்போது எப்படி இருக்கும் அனுபவம்? பயம் மைசிலிருந்து அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். யாராவது அந்த கார் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ஒரு இடி விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? வலி ஜாஸ்தி ஆகுமா? ஏன்னா அவர் மனசில் நான் தான் காருன்னு நினச்சிருக்கார். காருன்னு நினைக்கிறதுனால. இப்போ இதே அவர் அவருடைய மனசு இது காரு புதுசு, நான் கார் இல்லை, இந்த காருக்கு என்ன வேணால் ஆகலாம், எப்போ வேணாம், அதெல்லாம் பற்றுதெல்லாம் இருக்கக்கூடாது, ஓட்டணும், பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்தணுங்கிற உணர்வில் இருந்தாருன்னா, அங்கே ஒரு அடி விழுகுதுன்னா என்ன ஆகும்? அந்த வலி அதே வலி இருக்குமா? இருக்காது. அப்போ உங்கள் மனசு எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய இன்னல் நிறைக்கும். நீங்கள் பெரிய பாதிப்பில் இருக்கலாம், உங்களுடைய மனசு முழு பாதிப்பில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த இன்னல்கள் இருக்கலாம். ஆனால் மனசு எங்கே தியானம் பண்ணுதோ, ஐயோ நீங்கள் எனக்கு ரொம்ப இன்னல் இருக்கே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எனக்கு அப்படி ஆயிடுச்சே இருக்குன்னு நீங்கள் சாண்டிங் பண்ணி பாகவதம் கேட்டாலும் இன்னல்ல தான் இருப்பீங்க. பட் ஆனால் பகவான் நீங்கள் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பக்தர்களுடைய உணர்வு என் லீலைகள் மற்றும் செயல்களில் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். அப்போ கிருஷ்ண கான்ஷியஸுடைய இந்த ஸ்லோகத்துடைய முக்கியத்துவம் நம்மளுடைய மனசை பகவானுடைய சேவையிலையும் பகவானுடைய லீலையிலையும் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் ஏன் பிரபுபாதர் சொன்னார் டெய்லி பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கணும்னு. அப்போ நம்ம படித்தது நம்மளுடைய சிந்தனையில் இருக்கும்.
அப்போ பிரபுபாத் புஸ்தகங்களை நம்ம டெய்லி சேவை பண்ணாலும் சரி, நம்ம வேறு எந்த செயல்கள் பண்ணாலும் அதை படிக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் முழுமையாகவும் பிரபுபாதருடைய கிருஷ்ணருடைய விஷயங்களை கேட்டதுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து 2 சம்பவங்கள் would like to narrate. ஆக்சுவலாக வந்து பரீட்சித் மகாராஜருடைய லீலையில் பார்த்தீங்கன்னா, பரீட்சித் மகாராஜர் வந்து பாகவதம் கேட்டார், 7 நாள் கேட்டார். அவர் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் 7 நாள் கேட்கும்போது அவருக்கு தாகம், பசி இல்லையாம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், 9 ஆச்சு, எப்போ கந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ அப்படின்னா. ஆக்சுவலாக பெங்களூரில் இருக்கும்போது நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து அவர் கந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெயம்பாங்க. பாதி பேர் காலம் வரும், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுப்போங்க. எல்லோரும் உற்சாகமாக இருப்பாங்க, எப்படா போகலான்னு. பரீட்சித் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாராம்மா, பக்தி பகவானுடைய இந்த செயலை கதையை கேட்குறதுக்கு. அவர் வந்து அவருக்கு தாகமும் பசியும் இல்லை. அதனால தான் அவருடைய ஆவலை கேட்கறதுக்கு சுக்கதேவ கோஸ்வாமி கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவார் அந்த லீலைகள்லாம் 10வது காண்டத்தில். அப்போ இவர் கேட்பார், நீங்கள் இப்படி சொன்னீங்களே அது இன்னும் வரலையே அப்படின்னு. அப்போ அதை சொல்லுவார், அவர் பரீட்சை பண்ணுறதுக்காக அப்படின்னு. நம்மெல்லாம் பரீட்சை வச்சா கிளம்பியே போயிடுவோம், வேணா சொல்லுங்க கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இருந்த பரீட்சித் பாகவதம் கேட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு தாபத்திரயத்தால் அவர் பாதிக்கலை. அதே பரீட்சித் அவர் வேட்டையாட போகும்போது என்னாச்சு, பயங்கர தாகம். அந்த தாகத்தில் அவர் போய் சமிக் ரிஷி, அவர் மெடிடேஷன், ஃபுல் மெடிடேஷனில் இருந்தார். அவர் தண்ணி கொடுன்னு கேட்டபோது இவர் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு இதில் இருந்ததில் அவர் என்ன கொடுக்காம, ஆனால் அவர் தபஸ்யத்தில் முழு மெடிடேட்டில் இருந்தார். நம்ம பாகவதத்துலேயும் பல இடத்துல பார்க்கலாம். பகவானுடைய உணர்வில் இருக்கும்போது சில சமயத்தில் நம்ம வெளிப்படையான இதெல்லாம் மறந்துடும். தக்ஷன் அவர் உள்ளே வரும்போது எல்லாருமே எந்திரிச்சாங்க, சிவபெருமான் எந்திரிக்கலை. அது என்ன காரணம்னா, அவர் வந்து சங்கர்ஷனை மெடிடேட் பண்ணிட்டு இருந்ததுனால. அவர் வந்து அவருக்கு அபராதம் பண்ணணும், எந்திரிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கல, ஆனால் அவர் தப்பாக நினச்சார். இப்படி பரீட்சித் வந்து அவர் சமிக் ரிஷியை பார்த்துட்டு என்ன பண்ணார், கோபத்தில் என்னாச்சு, பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டு போயிட்டார். அப்போ பாகவதம் கேட்பதற்கு முன், பாகவதம் கேட்பதற்கு பின். அவர் எப்படி, அவர் சின்ன ஒரு தாகத்தில் அவரால் கட்டுப்படுத்த முடியல. பட் பாகவதம் கேட்ட பிறகு என்ன அந்த செய்தியுடைய விஷயத்தில் சுலபமாக அவரால் ஓவர் கம் பண்ண. ஸோ பல பக்தர்கள் எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பக்தியில் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு இன்னல் வந்ததுங்க, பட் ஆனால் எப்படி போச்சுன்னு எனக்கு இன்னும் கூட தெரியல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே. ஒரு பக்தனுக்கு வேற என்ன அடைக்கலம் சொல்லுங்கள், பகவான் தான் அடைக்கலம். அதில் பகவானோட அடைக்கலத்தில் நாமந்தான் அவங்களுக்கு அடைக்கலம். ஸோ அந்த அடைக்கலத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் மேஜிக். ஏன்னா பிரகலாதன் கிட்ட கேட்குறாரு, யார், ஹிரண்யகசிபு, நீ வந்து குருகுலுக்கு போனியே, என்ன படித்தேன்னு. அவர் சொல்கிறார், தத்சாது மன்யே அசுரவாரிய தேஹினா சதா சமுத்விக்னதியம் அசத்கிரஹாத். பிரபுபாத் இந்த லைனை வந்து அடிக்கடி அவருடைய உபன்யாசம் யாரெல்லாம் கேட்குறீங்களோ யூ கேன் நோட் திஸ். அசத்கிரஹாத் அப்படின்னா பௌதீகவாதிகள் எப்போவுமே இன்னல்ல தான் இருக்கணும்.
அப்படின்னா என்ன, வெளியில் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க, ஆனால் உள்ள இன்னலில் தான் இருக்கணும். ஏன்? அவங்களுக்கு ஆன்மீகமே தெரியாதே, ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக பகவானை பற்றி தெரியாது. சதா சமுத்விகின தியம் அசத் கிரகாத். ஏன்னா அவங்களுடைய மனசு அசத் கிரகத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க எத்தனை தான் பணம் இருந்து செல்வம் இருந்து இதெல்லாம் இருந்தாலும் பௌதீகத்தில் தான் அவங்க மனசு புழங்கிட்டு இருக்கு. அதனால் எப்போவாவது அடி வாங்கி தான் ஆகணும். ஆனால் பக்தர்கள் பௌதீகத்தில் செயல்பட்டு இருந்தாலும் they will never be disturbed. அவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுடைய பக்தியில் அவங்க பௌதீகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆன்மீகமான உன்னதமான வாழ்க்கை, பகவானை முழுமையாக நம்பி பௌதீகமாக இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வாழவில்லை. அதனால தான் பாதிக்கிறாங்க. அசத் கிரகாத். ஸோ பக்தர்கள் தன்னுடைய மனசில் எப்போவுமே பகவானை பற்றி நினைத்து கொண்டு அவருடைய லீலைகளை கேட்டு, பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஹியரிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவோஷனல் ஆக்டிவிட்டி. பகவானை பற்றி கேட்பது. நம்ம நவவித பக்திகள் இருந்தாலும் எப்போவுமே நமக்கு சப்போர்ட் எதில் இருக்கணும்? 8 பக்தி சேவைகளும் இந்த சப்போர்ட்டில் இருக்கணும். எதில்? ஸ்ரவணம். அதெல்லாம் பிரபுபாதர் சொன்னார். ஒவ்வொரு இஸ்கான் கோயிலையும் காலையில் பாகவதம் எல்லாருமே கேட்கணும். 2005 கீதா நகரி, பென்சில்வேனியா, அங்கே பக்தி தீர்த்த மகாராஜ் அவருடைய கடைசி சமயத்தில் இருந்தார். அவருக்கு அப்போ தான் கேன்சர். சிஷி கௌர்னிதாய்க்கு அவருக்கு ரொம்ப டீப்பாக பெயினிங், பயங்கர பெயின். ஸோ அந்த சமயத்தில் இஸ் ஹோலினஸ் ராதநாத் சுவாமி மகாராஜ் அவருடைய கடைசி சமயத்தில் அவரோட பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அப்போ அவரோட வலியெல்லாம் பார்த்துட்டு ராதநாத் மகாராஜ் அழுதுட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ திங்க் போன் கேன்சர், ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த கேன்சர், ஐ டோன்ட் நோ. யா, இட்ஸ் போன் கேன்சர். அரிக்கும், அப்படியே சும்மாவே இருக்க முடியாது. அப்போ இவர் ரொம்ப ஒரு கலங்கத்தில் இருந்தார். அப்போ பக்தி தீர்த்தமாக சொல்கிறாரு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இது பகவானுடைய உன்னதமான ஒரு அனுக்கிரகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிவிப்பு இல்லாமல் ஒரு இறப்பு வந்தது அப்படின்னா நான் பகவானை பற்றி படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குமா? இப்போ எனக்கு நீங்கள் இப்போ பாகவதம் படிக்கிறீங்க. மகாராஜ் பர்சனலாக அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் நிறுத்திட்டு அவர் இருந்து ஐ திங்க் 1 வாரம் 2 வாரம் பாகவதத்தை படித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்யோன்யமான உறவை பார்த்து அவங்க பக்தி தீர்த்த சிஷ்யர்கள்லாம் சொல்கிறாங்க, இது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க கமெண்ட் எழுதுகிறாங்க. ஸோ இப்படி பக்தி தீர்த்தமாற அந்த ரொம்ப ஒரு இன்னலான சூழ்நிலையிலையும் அவர் பாதிக்கலை. கரெக்ட். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கபில முனி சொல்கிறார், நம்மளுடைய மனசில் பகவானை சார்ந்த செயல்கள், அவருடைய லீலைகள், இதையெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி நம்ம முழுமையான பக்தி நிறைந்த சிந்தனை நிறைந்த வார்த்தைகளை நாம் நடத்தினோம் என்றால் பாதிக்கவே மாட்டோம். அதுவும் எப்படி? எந்த பிரபா சொல்கிறாரு, உன்னதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட குருநாபி விச்சல்யத்தை, பகவான் 6வது அத்தியாயத்தில் ஒரு யோகியுடைய தன்மையை சொல்கிறார். எம் லப்த்வா சாபரம் மன்யதே ந அதிகம் ததா ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விச்சல்யத்தை. ஒரு சிறந்த பக்தன், உன்னதமான ஸ்திரமாக இருக்கக்கூடிய பக்தன்
எம் லப்துவா சாபரம் மன்யதே ந அதிகம் தத்தக. இது கிடைச்சதுக்கப்புறம் எது? பக்தி. இதுக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பார். ஸ்தித ந துக்கேன, ரொம்ப ஸ்திரமாக இருப்பார். எந்த துக்கம் வந்தாலும் ஸ்திரமாக இருப்பார். குருநாபி விச்சல்யத்தை, அவருடைய பக்தியில் பூகம்பம் வந்தாலும், பக்தியில் வராது, பௌதீகத்தில் தான் அவர் ஸோ அதுதான் இந்த ஸ்லோகம். பகவானுடைய பக்தியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த பௌதீக இன்னல்களாக பாதிக்கப்பட மாட்டோம். ஸோ நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாம சங்கீர்த்தனம். பாகவதத்தில் அதனால தான் கடைசியில் சுக்கதேவ கோஸ்வாமி இந்த அற்புதமான ஸ்லோகத்தில் முடிகிறார். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமணஸ்துவம் நமாமி ஹரிம் பரம். இப்படி தான் பாகவதத்தோட 18,000th ஸ்லோகா என்ன சொல்கிறாரு? நாமத்தை க்ளோரிஃபை பண்ணி முடிக்கிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் we should chant the holy name. பிரபுபாதர்களுடைய கட்டளைகளெல்லாம் உள்வாங்கி, முக்கியமாக என்னது, இந்த பக்தியை பற்றி நம்ம பிரச்சாரம் செய்யும். சில சமயத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னல்கள் அதிகமாக வரும். ஆனால் ஒரு பக்தன் இதை பொருட்படுத்த மாட்டான். எப்படி இருந்தாலும் இன்னல் வரதான் போகுது. லெட் மீ டூ அ ஹையர் ஆக்டிவிட்டி, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. ஏன்னா பகவான் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? நச்ச தஸ்மாத் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹா. அதுக்கு பிரச்சாரம் செய்வர்களுக்கு மேலே ஒரு நெருங்கிய பக்தன் எனக்கு யாருமே இல்லைன்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டார். ஹரே கிருஷ்ணா. ஸோ வி ஷுட் ப்ரீச். அது நம்மளுடைய பிரபுபாதருடைய மனோபாவத்திலிருந்து. ஒருத்தர் போய் சொன்னார், பிரபுபாத் உங்களுக்கு நான் எப்படி சேவை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னார். பிரபுபாத் ரொம்ப சிம்பிளாக பண்ணார். டூ வாட் ஐ எம் டூயிங். சிம்பிள். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அதை பண்ணேன். பிகாஸ் பிரபுபாத் வாஸ் ஸோ என்தூசியாஸ்டிக்கலி ட்ராவலிங், பயணம் செய்து பக்தியை எத்தனையோ பேருக்கு கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் பிரபுபாதரை திருப்தி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உற்சாகமாக நீங்கள் அந்த பக்தியில் பல பேருக்கு இந்த பக்தியை கொடுக்கணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்கும்போது சத்புஜ பாபு காலையில் வருவார். ஈரோடுலேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு. ஸோ மச் பெயின். ஸோ பக்தியில் நம்ம பெயின் எடுக்கலைன்னா நமக்கு பலன் கிடைக்காது. ஸோ அதோடைய பலன்தான் இப்போ இத்தனை பக்தர்கள், இன்னும் பெரிய கோயிலெலாம் வரப்போகுது. ஸோ நீங்களாம் உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள். நமக்கு ஆக்சுவலாக இன்னும் பல இடங்கள் இருக்குது இந்தியாவில். நம்ம இருக்கிறது பாரத பூமி தே ஒய்ய மனுஷ ஜென்ம ஜென்ம ஷர்த்தா கொரி பர உபகார் எப்படின்னு சொல்லியிருக்குன்னா, பாரத பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெரிய பொறுப்பு இருக்காமா. என்ன பொறுப்பு? ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கையை பூர்ணத்துவம் செஞ்சுக்கணும். சரியா? அது நீங்கள்லாம் பண்ணிட்டீங்க. ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணி, பாகவதம் படித்து, தீட்சையெல்லாம் எடுத்து, அப்புறம் என்ன பண்ணணும்? பர உபகாரம் செய்ய, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ நமக்கு இங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அமெரிக்காவிலெல்லாம் ப்ரீச் பண்ணிங்கன்னா 1000ல் ஒருத்தர் தான் வருவாங்க. பட் இந்தியாவிலலாம் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு பல விதமான இன்னல்கள். நம்ம பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா எத்தனையோ மற்ற ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட உண்மையான ஹையஸ்ட் என்னது? அப்சல்யூட் ட்ரூத் இஸ் வித் அஸ். ஸோ இட் இஸ் a great responsibility. we should நம்ம இதை உபயோகப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. கதரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி, கௌர் பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் ஏதாவது கேள்வி? Any questions or comments? ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் you can share. மற்ற ஆர்கனைசேஷன் வந்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த பௌதிகத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்றதுனால ஜனங்க அதில் தானே அட்ராக்ட் ஆகும். நாம சொல்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலாக வந்து சித்திரகேத்துடைய லீலையில் சுக்கதேவ கோஸ்வாமி பரீட்சிக் சொல்கிறார், யார் டிவோட்டி முக்தானாம் அப்படி சித்தானாம் நாராயண பராயணக சுதுர்லப பிரசன்னாத்மா கோட்டீஸ்வ மகாமுனி. ஸோ ஒரு பக்தன் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மனம் தளரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வரமாட்டாங்க இல்லையா? எல்லாரும் எதுக்காக நாட்டத்தில் இருக்காங்க? பௌதிகமாக எனக்கு என்ன கிடைக்கும். கரெக்டா? நான் ஒரு தடவை ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். இந்த ஹரே கிருஷ்ண கார்டெல்லாம் வச்சுருவோம் கேரளாவில் இருந்தபோது. அப்போ அந்த கார்டை கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் கேட்டான். பார்த்துட்டு என்ன கிட்டும் என்ன கிடைக்கும்னா நான் ஒன்றும் முடிக்கவே இல்லை. எல்லாருமே என்ன எக்ஸாக்ட்லி வாட் ஐ கெட். கரெக்டுங்களா? ஸோ டிஃபிகல்ட். பட் ஆனால் நம்மக்கிட்ட பெரிய பொக்கிஷம் இருக்குது. என்ன? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. இது என்னங்க பொக்கிஷன்னு கேட்பீங்க. எங்கே கீர்த்தனை நடக்குது அப்படின்னா வந்தாங்கன்னா எந்த கல் நெஞ்சக்காரனும் மாறி போயிடும். ஒரு எங்கள் கோயிலில் கொஞ்ச நாள் முன்னாடி இஸ்கான் கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் பெருசாக வந்தார். எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லோரும் அவர் பார்த்தாங்க. வாங்க ஜெபம். அவர் வந்து டான்ஸ் பண்ண மாட்டோம் அப்படி இருந்தார். சரியா? அப்புறம் எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவருக்கு கீர்த்தனத்தை பார்த்துட்டு லைட்டாக என்ன பண்ணார், இப்படி அவரே ஆட ஆரம்பித்தார். எல்லோரும் அவர் பார்த்ததே கூட நின்றுட்டார். ஹி டசன்ட் வாண்ட் டு ஷோ. ஸோ இந்த மாதிரி த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஃபார் அஸ் இஸ் நாம் சங்கீர்த்தன். யாராக இருந்தாலும் மாறிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு வாங்க கீர்த்தனம், நல்ல பிரசாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் பக்தியில் எப்படி வந்தீங்கன்னு ஒரு கணக்கு எடுப்படுங்க. நான் பாகவதத்தை கேட்டு பரவசத்தில் என் மயிரெல்லாம் எந்திரிச்சு நின்று மாதிரி கேட்டாங்க. வெரி ரேர் அது. பட் ஆனால் 99.99 எப்படி மகாபிரசாதே கோவிந்தே பிரசாதத்தில் தான் வந்திருப்பாங்க. அதில் தான் அட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் பாகவதம். ஸோ நம்மளுடைய கிரேட்டஸ்ட் 2 வெப்பன்ஸ், ஆயுதம் வந்து என்னது? பிரசாதமும் நாம சங்கீர்த்தனம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கணும். நம்ம வந்து ஒருத்தரை கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா ஒன்று வந்து சொல்கிறேன் வாங்க வந்து சேன் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பக்தியை பற்றி கேளுங்க. பட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒருத்தரை வந்து எப்படியோ இவருக்கு அந்த கிருஷ்ண உணர்வுடைய உன்னதமான அனுபவத்தை நான் கொடுத்து விட வேண்டும். ஐயா நாரதமுனி என்ன சொல்கிறார்? யார் ஒருவர் இச்சுவையை கண்டுவிட்டால் அவர் வீழ்ச்சி அடைந்தாலும் தப்பில்லை. அந்த சுவையை கண்டதினால் அகெயின் வில் கம் பேக். அவர் போயிட்டார். அந்த மாதிரி we have to see நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த பக்தி சுவையை வந்து அவர் எப்படி அனுபவிப்பாருன்னு தெரிய வைக்கணும் அவருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்துடும். ஹரே கிருஷ்ணா. Any other questions? பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. நீங்கள் சொன்னீங்களா பிரபுஜி எல்லாத்துக்கும் ஒரு எனிமி இருக்கும். ஈவன் டிவோட்டி ஹஸ் ஆல்சோ எனிமி. யா டிவோட்டிக்கு மற்றவங்க வந்து அந்த பர்சனை டிவோட்டியை எனிமையாக பார்ப்பாங்க. பட் ஆனால் டிவோட்டி டசன்ட் see the other person in you. That is why அஜாத்த சத்ரவ சாந்த சாதவ சாதுபூஷணம். அப்படின்னா
ஒரு டிவோட்டிக்கு வந்து எனிமி இருக்கலாம். அவர் வந்து இன்னொருத்தர் இருக்கார், பர்சன் ஏ, ஹி சீயிங் திஸ் டிவோட்டி அஸ் அன் எனிமி. பட் டிவோட்டி வந்து அவர் எனிமியாக பார்க்க மாட்டார். ஸோ தட் இஸ் வை யுதிஷ்டர் மகாராஜ் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ அஜாத்த சத்ரு. அவர் வந்து எத்தனையோ பேர் அவரை வந்து கௌரவர்கள் அவங்கெல்லாம் எனிமையாக தான் பார்த்தாங்க. இவர் எப்படி ஒழிச்சிடலாம், இவர் வந்து காட்டு காமிச்சிடலாம். பட் ஆனால் அவர் ஒரு நொடியும் அவர் மற்றவர்கள் எதிரியாக பார்க்க. பிகாஸ் சுஹ்ருதம் சர்வபூதானாம். கிருஷ்ணர் வந்து அமைதி சூத்திரம்னு பகவத்கீதையில் கொடுக்குறார். பௌத்தாராம் யக்னதபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரச்சதி. ஸோ ஒரு டிவோட்டி யாரா எனிமியாகி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். நானும் அவரோட எனிமையாக இருந்து அவர் எனக்கு இது பண்ணுறாரு, நானும் எப்படி பண்ணுறது. அவருடைய உணர்வு என்ன இருக்குன்னா, எப்படியோ ஏதோ இந்த ஜென்மத்திலேயோ பூர்வ ஜென்மத்தில் நான் அவரை வச்சுருக்கேன், இப்போ அவர் எனக்கு அது காமிக்கிறார், அதை வந்து சகிச்சுக்கிட்டு நான் போயிடுவேன். இப்போ நான் திரும்பி காமிச்சேன்னா என்னாகும், திரும்பியும் அது டபுளாக வரும் எனக்கு. ஸோ தட் இஸ் வை டிவோட்டி ஹீ டசன்ட் ரியாக்ட். யாரா எனிமையாக பார்த்தாலும் அவர் வந்து மற்றவர்களை எனிமையாக பார்க்க மாட்டார். ஏன்னா சுஹ்ருதம், ஹீஸ் அ சுஹ்ருதம் டு ஆல் த டிவோட்டீஸ். அது இல்லாமல் ஒரு பக்தனுக்கு வந்து திடீர்னு ஐயோ அவர் இனிமையாயிட்டாரே, அவர் எதாவது எனக்கு பண்ணிடுவாரா, அது நான் டிவோட்டியாக இருந்தாலும். பட் ஆக்சுவலாக வந்து ஒரு பக்தன் எப்போவுமே நாம ஜபம் பண்ணிட்டு பகவான் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு இல் எஃபெக்டும் பண்ண முடியாது. சில டைம் பயந்துருவாங்க, இந்த தமிழ்லலாம் சொல்லுவாங்க பில்லி சூனியம், இந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இட் நாட் ஒர்க் ஆன் டிவோட்டீஸ், ரைட்? பிகாஸ் ஹி ஹஸ் அ ஃபெய்த் ஆன் கிருஷ்ணா, எவ்ரிதிங் வாட் எவர் கிருஷ்ணா ஹி வில் டூ இட். அதனால் அவர் ரியாக்டெல்லாம் பண்ண மாட்டார். ஹீ டசன்ட் ஹேவ் அதர்ஸ் மே மற்றவங்க வந்து அவரை எனிமையாக பார்க்கலாம், பட் அவர் வந்து அவருக்கு எப்படி நல்லது பண்ணுறோன்னு தான் பார்ப்பார். பட் அது வந்து ஹை ஃபிலாசபியாக இருக்கும் நமக்கு. பட் பிஷட் ஆக்சுவலாக வந்து சில பேர் சொல்லுவாங்க, பிரபு இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. அதான் ஒருத்தர் குருமா கிட்ட கேட்டாங்க, அந்த பிரபு குருமா ஏதோ ஐ திங்க் 2009 நாங்கள்லாம் வந்து அந்த ஏவிபியில் இருந்தபோது, குருமா இது நீங்கள் படிக்கிறத பற்றி சொல்கிறீங்க, ஹவு டு ரீட் பிரபுபாத் புக் அப்படின்னு, ஜஸ்ட் டூ இட். அப்புறம் அவர் கேட்டவர் ஆடு பார்த்தார். அந்த மாதிரி இந்த நற்குணங்களெல்லாம் எப்படி வளர்க்குறது? கிருஷ்ணா வில் அரேஞ்ச் சிச்சுவேஷன் ஃபார் யூ வேர் நீங்கள் வந்து அதோடைய ரியாக்ஷனில் காமிக்கலாம். ஸோ வி கேன் பி ஆல்வேஸ் நியூட்ரல் டிபெண்டிங் ஆன் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேறு கேள்வி இருக்குங்களா? Have a mic, cordless. Okay. Is there okay time? 9:25. Go on. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டர் பிரணாம்ஸ் பிரபுஜி. இப்போ நம்ம ஆரம்ப நிலை சாதகராக இருக்கோம் பிரபுஜி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சஃபரிங்கை வந்து சஃபரிங்காக தான் பார்க்குறோம் பிரபுஜி. பகவானோடைய மர்சியாக நம்ம பார்க்க முடியறது இல்லைங்க பிரபுஜி. அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது பிரபுஜி? வெரி குட் கொஸ்டின். ஏன்னா ஆரம்ப நிலையில் நமக்கு வந்து குச்சி வேணும், ஒரு ஆதரவு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப கவனமாக கேட்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய பக்திக்கு இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம பக்தி நம்மளை காப்பாற்றும் செய்யும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் உள்ளே போகும். பட் அது வந்து விஞ்ஞானமாக இருக்காது நம்மக்கிட்ட. அங்கே தான் இன்னொரு டிவோட்டியோட சப்போர்ட் வேணும். டிவோஷனல் சர்வீஸில் நம்ம வந்து ஸ்திரம் ஆகிற வரைக்கும் நமக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் இம்மீடியட்லி ரிமெம்பரிங் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அவர் எப்போ தெரியுமா எழுதினார்? என்ன வயசுன்னு தெரியுமா? 90 இயர்ஸில் அது எழுதினார். அப்படின்னா என்னென்னா, கண் இப்படி இருக்கும்போது மூடிருமாமா, அதை திறந்து வச்சு எழுதணும். அப்போ அவர் ஒவ்வொரு ஆரம்பத்துலேயும் எண்ட்லேயும் என்ன எழுதுறாரு? கோஸ்வாமிகளுக்கு என்னுடைய சமர்ப்பணம், டிபெண்டிங்.
அப்போ ஒரு பக்தன் அப்படின்னா எப்போவுமே நம்ம இன்னொரு பக்தனை சார்ந்து இருக்கணும். நான் எப்போவுமே நினைக்கக்கூடாது, நான் வந்தாச்சு, நான் ஜெபம் பண்ணி அப்படியே நானாக போயிடலாம் அப்படின்னு. வி நீட் ஆல்வேஸ் டிவோட்டிஸ் ஹெல்ப். ஸோ அப்போ அதை வந்து யாராவது மூத்த பக்தர்களோ மென்டரோ இல்லை யாராவது நம்மளுடைய அந்த சப்போர்ட் நமக்கு இருக்கணும். அவங்க ஒரு வார்த்தை, மாதாஜி கவலைப்படாதீங்க, பிரபு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானும் உட்கொண்டிருக்கேன், உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்துடுவீங்க. மாயாவோட ஒரு கிரேட், மாயா வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மாயாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு என்ன தெரியுங்களா? அசோசியேஷனை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லு. தட் இஸ் தி ஹையஸ்ட் ஹிச் இட் வில் கெட். அதில் நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா அப்போ எப்படி டிவோட்டியோட ஷெல்டர் எடுப்பீங்க? ஒரு தடவை ஒரு டிவோட்டி என்ன பண்ணிட்டாருன்னா நம்பரே மாற்றிட்டார். ஏன்னா இவர் வர்றதில்லை. 1 by 1 டிவோட்டிஸ் விடுவாங்களா? தி கால் இவர் வந்து அவர் வந்து எவ்வளோ திடமாக இருக்காரோ இவர் வந்து அதுக்கு மேலே திடம். நீ இப்படி கூப்பிடுறியா, நான் வரவே மாட்டேன். தே ஆர் ஸோ டிட்டர்மைண்ட். ஸோ he changed his SIM card. So anyway, like this, Maya is always powerful. We should never leave association of devotees. வந்து ஒரு டிவோட்டி அற்புதமாக சொன்னார். இப்போ வந்து ட்ரெயின்லலாம் நம்ம பயணம் செஞ்சுருக்கோம். இப்போ அந்த ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நீங்கள் ஸ்லீப்பரில் தெரியாமல் எடுத்துட்டீங்க. அதுவும் பீகாருக்கு போகிற ட்ரெயின், சரிங்களா? அவ்வளோதான், உள்ள போனீங்கன்னா அவ்வளோதான், சட்னி தான். இப்போ அவர் நினைக்கிறாரு, எப்படியோ நான் வந்து இந்த சமயத்தில் நாளைக்கு 5 மணிக்கு எனக்கு மீட்டிங்கு, 3 மணிக்கு நான் சேர்ந்தாகணும், இப்போ காலையில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ இவர் நினைக்கிறாரு, இறங்கிடுவோம் அப்படி இப்படின்னு நிறைஞ்சால் என்ன ஆகும்? அவ்வளோதான், அவரோட மீட்டப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணனோட இறுதி இலக்கு பகவானுடைய பாதச்சோடு, அவருடைய கோலோக விருந்தாவனம் வைகுண்டத்தை அடைவது. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா அச்சா இறுதி இலக்கை அடைய முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து பிரபுபாத் செட், எந்த காரணத்தையும் கொண்டு இஸ்கானை விட்டு போகாதீங்க அப்படின்னு. என்ன உள்ள டிஃபரன்சஸ் இருக்கும், அது இது எதை தான் மாயா நம்மளை என்னென்னலாம் பண்ணும். We should never leave ISKCON, never leave the association of devotees. ஸோ சாராம்சமாக இந்த மாதிரியான இது வரும்போது பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து மூத்த பக்தர்களுடைய அனுபவங்கள், அறிவுரைகள் நமக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஈஸிலி கேன் ஓவர் கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைய கேள்வி இருக்குங்க பிரபுஜி. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் லவ், அதாவது எல்லாத்துக்கும் அன்பா பழகிறோம்னு வச்சுக்கோங்க பிரபுஜி. ஒரு சில குரூப்ஸ்க்கு இவங்களோட தான் க்ளோஸாக இருக்கணும், இவங்களோடையும் நம்ம எல்லாத்துக்கும் சரிசமமாக எல்லாத்துக்கும் மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல குரூப்பிசம்ஸ் வந்து லவ் அக்செப்ட் பண்ணுறதில்ல. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் ஒரு 5% இருக்காங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் 5% ஒரே மாதிரி சகஜமாக ஷோயிங் அவர் கிராட்டிடியூட், லவ் அது மாதிரி இருக்கும்போது அது இன்டெரிபிளாக டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் டிவோட்டிஸோட சொல்கிறீங்களா இல்லை நான் டிவோட்டி? நான் டிவோட்டிஸ். நான் டிவோட்டிஸ் பற்றி பேசவே வேண்டாம். ஆக்சுவலாக வந்து எதுக்காக பௌதீக உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, வி ஆல்சோ வாண்ட் டு என்ஜாய் மேட்டர், வி ஆல்சோ வாண்ட் டு பி லைக் கிருஷ்ணா. கரெக்டுங்களா? அப்போ குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பியோர் டிவோட்டி மாதிரி பிரபுபாதர் மாதிரி யாராவது ஒரு ஹை பிளாட்ஃபார்மில் இருந்தால் யூனிஃபையிங்காக கொண்டு வர முடியும். பட் இந்த குரூப்பிசம் இதெல்லாம் வந்து நார்மல் தான், அது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. பட் டிவோட்டீஸோடு இருக்கும்போது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் நான் டிவோட்டீஸில் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை நான் வந்து லெட்மி இந்த குரூப்போடையும் நல்லா இருக்கலாம், அந்த குரூப்போடையும் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க. நீ இந்த குரூப்பில் போய் நல்லா இருக்கீன்னு நினைப்பீங்க, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எப்படி ஒழிக்கலான்னு அவன் பார்ப்பாரு. ஆல் தீஸ் ஏன்னா சூக்ஷ்மமான இதெல்லாம் வந்து பௌதிக இது. ஸோ அப்படிலாம் இருக்க நம்ம வந்து முடியாது. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து சமமாக இருக்காங்களோ நீங்கள் சமமாக இருங்க. நான் வந்து எல்லாரோடைய சமமாக இருந்து எல்லாரையும் சமமாக்கணும்னா அது வைகுண்டத்தில் தான் முடியும், இங்கே முடியாது. வித்தின் டிவோட்டிஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து சமமாக இருங்க.
நீங்கள் வந்து அந்த சமத்துவத்தை எல்லாத்தையும் எல்லாம் நிகராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம முடியாது. ஹரே கிருஷ்ணா. தூய பக்தர்கள் அட்ராக்ட் ஆகிற தூய பக்தர்கள் உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டோட நீங்கள் வந்து அயரனை கொண்டு போனீங்கன்னா இழுக்கும். அந்த மாதிரி ஒரு பியூரிட்டி வட்டி எங்கே பியூரிட்டி டிவோஷனல் சர்வீஸ் சக்கடி எடுத்துருவாங்க. எங்கே வந்து அற்புதமான பக்தி சேவை போயிட்டுருக்கு, எங்கே வந்து பக்தர்கள் உற்சாகமாக பக்தி சேவை செய்கிறாங்க, எங்கே பக்தர்கள்லாம் உற்சாகமாக ஜெபம் பண்ணுறாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு புனித பக்தர் அதில் நாட்டமாயிடுவார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. நோ ஸ்டாப்பிங். பௌதிக எண்ணங்கள் அதிகமா வந்ததுனால பக்தியில வந்து வைராக்கியம் வரட்டும் ஒரு இடத்துல சொன்னீங்க. அந்த பௌதிக எண்ணங்கள் வரும்போது அந்த பக்தர் வந்து பௌதிக எண்ணங்கள் நிறைவேற்றுவதற்காக டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கியூர் பண்ணிக்கணுங்களா, இல்ல கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது அவரே வந்து நம்மளுடைய உடம்பை கியூர் பண்ணி அந்த டிசீஸை கிளியர் பண்ணுவாரா, இல்ல இறக்குற வரைக்குமே ஒரு கிருஷ்ணா பக்தி? நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் மூடிடுவாங்க. ஐயா, ஆக்சுவலாக பிரபு கேட்கறது கரெக்டு தான். எனக்கு ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலாமே எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கையில் தான் இருக்கு. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கொரியே சூத்ருத நிச்சயா. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடினம் வருது, உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நாமத்துக்கு மேலே எத்தனை நம்பிக்கை இருக்குது அதில் வச்சு நம்ம நிர்ணயிக்க பண்ணணும். எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணான பகவான் பண்ணிடுவார் அப்படின்னா நீங்கள் பண்ணிடலாம். பட் நமக்கு அந்த மாதிரி இல்லையே, இல்லையா? அப்போது நம்மளுடைய உள் உணர்வை வைத்து நம்ம நிர்ணயிச்சுக்கணும். எனக்கு எத்தனை நம்பிக்கை இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குது, இப்படி இருக்குது, இதை நான் வந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும், நான் என்னுடைய பக்தியிலேயே என்னுடைய திடமான பக்தி சேவை, நாம சங்கீர்த்தனம், நாம ஜபத்தின் மூலமாக நான் சரிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திரளாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். நோபடி கேன் ஸ்டாப். ரைட்? பிரபுபாத் சொன்னார், என்னுடைய சிஷ்யர்கள்லாம் திடமாக இருந்து நீங்கள் பக்தி சேவையில் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா 18 days ஹோல் வேர்ல்ட் கேன் பி கிருஷ்ண கான்ஷியஸ். பிரபுபாத் சார், பட் நமக்கு அந்த திரளாத நம்பிக்கை வேணும். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னா நம்மளுடைய நம்பிக்கையை வைத்து. எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஐயோ இது முதுகு பெயின் போகுமா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா போகுமா, நாளைக்கு போகுமா, பெட்டர் போயிருங்க நீங்கள். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா வில் டேக் கேர். ஐ ஹவ் ஸ்ட்ராங் ஃபெய்த், கிருஷ்ணா வில் டேக் கேர். தென் யூ கோ ஹெட். தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்னர் ஃபெய்த். ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வி? பிரபுபாதோட பப்பட்டில் நீங்கள் சொல்லிட்டு அதாவது பௌதிக ஆசைகள்னால சுத்தமாக சரிப்படையாத ஒருத்தருக்கு தான் இந்த பக்தி வந்து வருன்ற மாதிரி நீங்கள் ஒரு பப்பட்டை சொன்னீங்க, அது ஒரு தடவை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஐ திங்க் தமிழ் கிருஷ்ண மகாராஜா யாரோ, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு கோ பேக் ஹோம், பேக் டு கார்டன்? கிருஷ்ணரிடம் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு என்ன தகுதினார்? இந்த பிரபுபாத் என்ன சொன்னார்னா, இந்த பௌதீக உலகம் துக்காலயம் அப்படின்னு யார் ஒருவர் திடமாக புரிந்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போகிறதுக்கான தகுதி. அப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில், நம்ம இங்கே வந்து கிருஷ்ண பக்தியில் கூட சில சமயத்தில் கொஞ்சம் நல்லா சரியாயிரும். அப்போ என்ன ஆயிரும், இதே பிரிவில் போகணுமா, கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, இருக்கும் த கம்ப்ளசன்சின்பாங்க ஆங்கிலத்தில். தமிழில் என்ன சொல்கிறது, சோர்வின்மையா சம்திங். ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி நமக்கு இருக்குது. தளர்வு
தளர்வு வந்துடும், அது தளர்ச்சி. அப்போ இந்த இன்னல்கள் வரும்போது we will be very focused. இந்த பௌதீக உலகம் போதும், ஆன்மீகத்தில் நான் திடமாக இருக்க வேண்டும்ங்கிற உணர்வு வந்துடும் நமக்கு. ஸோ அதனால தான் பிரபுபாதர் சொல்கிறாரு, பக்தியில் வளரணும் அப்படின்னா அந்த திடமான உறுதி வேணும். சில சமயத்தில் பகவானே நமக்கு ஏன் அந்த சூழ்நிலையை உருவாக்குறாருன்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அனுபவிக்கிற தன்மை இருக்குது, அதனால் கொஞ்சம் அதை கொடுத்து அந்த ஒரு லிட்டில் வெஸ்டிஜஸ் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுவார். லிட்டில் ரெமனன்ஸ் ஆர் தேர், லெட் மீ என்ஜாய் அப்படிங்கிறது கழட்டுறதுக்கு ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிப்பார். இப்போ அதில் போதும் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ எனிவே வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் தட். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் தான், என்னுடைய பக்குவப்படுத்திட்டு எந்த இஸ்கான் கோயிலில் இருக்கணும் அந்த கோயிலில் இருந்து பிரபுபாதருடைய இயக்கத்தை விருத்தி செய்கிறதுக்கு உற்சாகமாக செயல்படணும். அதுதான் நம்மளுடைய இது. மற்றதெல்லாம் எல்லாமே வில் ஃபால் இன் பிளேஸ். பிரபுபாத் சொல்கிறாரு, மனசை எப்படி கட்டுப்படுத்துவதுக்கு ஒன்றே ஒன்று, என்கேஜ் யுவர் மைண்ட் இன் எக்ஸ்பேண்டிங் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். தட் இஸ் த பெஸ்ட் வே டு என்கேஜ் யுவர் மைண்ட். பிகாஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் பிளான் மேக்கிங் பிஸ்னஸ். திட்டம் செய்யக்கூடிய, இதை பண்ணணும் அதை பண்ணணும், என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும், இதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு 70 வயசுக்காரன் கூட 20 இயர் பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ we have to do planning for our Krishna conscious expansion. எங்கே பிரச்சாரம் பண்ணலாம், எங்கே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், எங்கே ஃபுட் ஃபார் லைஃப் பண்ணலாம், எங்கே பக்தர்களை விழாக்கு கொண்டு வரலாம். ஜென்மாஷ்டமிக்கெல்லாம் வரும்போது பக்தர்கள் எவ்வளோ உற்சாகம், கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி மனசை நம்ம அந்த மாதிரி மேம்படுத்தி we should expand. ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாரும் பிரசாதம் சாப்பிடலான்ட்டு இல்லை. ஆன் பண்ணிக்கோங்க. பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல கோ தாசா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பிரபுஜி. அப்படின்னா என்னன்னு பிரபுஜி? கோதாசா, கோஸ்வாமி. ஸோ இதுவரைக்கும் நம்ம பக்திக்கு வராத வரைக்கும் நம்மெல்லாம் கோதாசர்கள். பக்திக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கோஸ்வாமி ஆகிறதில்ல, கோஸ்வாமி ஆகணும். கோஸ்வாமி அப்படின்னா, கோ அப்படின்னா புலன்கள், கோவிந்தா புலனுக்கு இன்பத்தை கொடுப்பவர். அப்போ கோதாசா அப்படின்னா புலன்களுக்கு சேவகனாக இருப்பார். ஸோ இந்த பௌதிக உலகத்தில் நம்மளும் கிருஷ்ண உணர்வுக்கு வராதது வரைக்கும் நம்ம மனசு புலன்கள் இதை பண்ணு, அதை பண்ணு, அதை வாங்கு, இதை செய், அதை செய்யின்னு சொல்லிகிட்டே இருக்கு, நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு திருப்தியும் இல்லை. இப்போ பக்திக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கோதாசான்னு ஆகிறதுக்கு முன்னாடி கோஸ்வாமி ஆகணும். அப்படின்னா மனசு சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நாள் ஃபுல்லாக, இந்த வாரம் ஃபுல்லாக உழைத்துட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னா என்ன, 2 வருஷமாக போயிட்டுருக்கேன், 1 வருஷம் போகலன்னா என்ன அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்கள் சரி போக வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா என்ன, நீங்கள் கோதாஸ் ஆகிட்டீங்க. அங்கே நம்ம கோஸ்வாமி ஆகணும். இல்லை போயிடலாம், போய் ஜஸ்ட்டு பக்தர்களை பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனதுடைய பாங்கை நம்ம மாற்றி பக்தியில் கொண்டு வரோம். அதுதான் கோஸ்வாமிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி. கௌர் பிரேமானந்தே.